வணக்கம் மக்களே, வெல்கம் டு அ சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ எங்க முகத்துலலாம் வந்து ஒரு புன் சிரிப்பு. அது காரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காம ஆல்ரெடி 1-0 அப்படின்னு ஒரு பிஹைண்ட்ல இருந்து வர்றாங்க. கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில் மேல எக்கச்சக்க கொஸ்டின் மார்க்ஸ் ஆல்ரெடி. அண்ட் டீமோட ரெண்டு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்ல. அண்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க கேம்ல இருந்து. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரஸ்டபிள் ஒரு பேங்க் ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா அவரும் இல்ல. ஸோ இப்படி ஏகப்பட்ட மைனஸ், ஏகப்பட்ட ஓட்டைகளோட செகண்ட் டெஸ்ட் எட்ஜ் பேஸ்டனுக்குள்ள இந்தியா கடந்து வரும்போது அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் வைஸ்ல நமக்கு ஒரு இது. இந்த கிரிக்கெட் வரலாற்றிலே இந்தியா வந்து இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டார்ட்டுமே நம்ம கண்மாடி இருந்தது. பட் இதை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஒரு ஃபாரின் ஒரு செனா கண்ட்ரி அப்படின்னு ஒரு பிச் அப்படின்னு டீமன்ஸ் இருக்கும், அது இதுன்னு எல்லாத்தையுமே கடந்து இந்தியா அவங்களோட ஒரு அப்ராட் விக்டரி, ஒரு ஓவர்சீஸ் விக்டரியில ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் விக்டரி இந்த எட்ஜ் பேஸ்டன் டெஸ்ட்ல நடந்திருக்கு. ஸோ குடோஸ் டு கௌதம் கம்பீர், குடோஸ் டு சுப்மன் கில். ஸோ இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் வின். எப்படி நம்ம கேபா டெஸ்ட்டை நம்ம வந்து புகழ்ந்து பேசுறோமோ, அதே மாதிரி அந்த ஹெட்டிங்லி டெஸ்ட், சாரி 60 ஓவர்ஸ் லார்ட்ஸ் டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறோமோ, ஸோ எட்ஜ் பேஸ்டன் டெஸ்ட் வந்து சீசா பேட்லே இல்லை, இந்தியா ஒரே அப்ல இங்கிலாந்து டவுன்ல அந்த மாதிரி இருந்தது. ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ் போத் வித் அ பேட் அண்ட் பால். ஃபீல்டுங்குமே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேப்டன்சி ஓட அந்த ஒரு ஸ்பார்க் நம்ம அங்க இங்கன்னு பார்க்க முடிஞ்சது. ஒரு பிளண்டா இல்லாம டூ டிஃபென்சிவா இல்லாம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நிறைய கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஒரு ஐசிடி ஃபேனா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ மதன், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா வந்து மேட்ச் பயங்கரமா இருந்தது. நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் ஆக்சுவலா. மோஸ்டா ஒரு செஷன் கூட மிஸ் பண்ணல. இங்கிலாந்து வந்து ஒரே செஷன்ல மட்டும்தான் அப்பா இருந்தாங்க. அது வந்து அந்த ஜேமி ஆமா ஸ்மித்தும் ஆமா, ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக்கும். நான் சொன்னேன் ஜேமி ஸ்மித் தான் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஜேமி ஸ்மித்தும் ஹாரி ப்ரூக்கும் அந்த செஷன் அவங்க கொஞ்சம் அந்த ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி வந்து அவங்க வந்து அஹேடா போயிருக்கலாம். சீரியஸா அந்த மாதிரி பேட்டிங் ஆடிட்டாங்க. அங்கதான் அந்த பேஸ் பால் அடிவாங்க. நாங்க வந்து கண்ணை மூடிட்டு எப்படினாலும் அடிப்போம் அப்படின்னு போய் அவுட் ஆகுறாங்க. நீ கம்பேரிட்டிவா எடுத்து பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா இங்கிலாண்டோட அதிகமா ரன் ரேட்ல ஆனாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினத விட. ஸோ இந்தியா வந்து கன்வின்சிங் கிரிக்கெட் ஆடிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கீர் ஷிஃப்ட் பண்றாங்க. பட் இங்கிலாந்து வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் இதுதான். ஆல்ரெடி 2 வாட்டி அந்த தோத்தாலும் பரவாயில்ல டபிள்யூடி சைக்கிள்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை அப்ரோச் பண்றாங்க. பட் அதே இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல டிரா ஆடினாங்க. எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டிராவே கிடையாது, நாங்க டிராவெல்லாம் இழுக்கவே மாட்டோம்னு சொல்லி சும்மா பேட்டி கொடுத்த ஹாரி ப்ரூக். அப்புறம் டெஸ்கோத்திக் வந்து சொன்னாரு, இல்ல நாட் ஸ்டூபிட் எனப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல மழை வந்து ஓகே டிராக்கு தான் ஆடுறோம்னு சொல்லி அவங்களை டிராக்கு போக வச்சதே வந்து வின்னு தான். ஏன்னா அவங்க டிரா ஆடி பழக்கம் கிடையாது. முன்ன பின்ன டிஃபென்ஸ் பண்ணி ஆடி இருக்க. ஓகே, இந்த ஒரு மேட்ச் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணாங்க. டீம் பெயின் வந்து ஒருத்தர் வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. நாட் ராங், ஸ்டார்ட் கரெக்டா தெரியல. பட் ஏதோ ஒரு யூஏஇ மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க டீம் பெயின் கேப்டன்சில. ஸோ அந்த மாதிரி டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆடி இங்கிலாந்து ஆட மாட்டாங்க. அவங்க டிஃபென்சிவ் போன உடனேயே அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு. ஓகே, மழை வந்தாலும் வருதோ இல்லையோ இவங்க 20 ஓவர் டிஃபென்ஸ் ஆரம்பிச்சா தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் அவங்க இன்கேஸ் அட்டாக்கிங் ஆடிந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடிந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நம்ம அடிக்கலாம். டிஃபென்சிவ் பண்ணா அவங்களுக்கு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. ஸோ அதனாலதான் தோத்துட்டாங்க. ஸோ 1 நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆகாஷ் தீப் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட். ஒரு 10 விக்கெட் சேதன் சர்மாக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பிறக்கவே இல்லை. 1960 அப்புறமா ஒரு எக்பாஸ்டன்ல ஒரு ஹையஸ்ட் விக்கெட், ஐ மீன் பெஸ்ட் விக்கெட்ஸ் வச்சிருக்காரு, 10 விக்கெட் ஹாலு. ஸோ சுப்மன் கில் எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுறோம் அதை விட டபுள் மடங்கு ஆகாஷ் தீபை பாராட்டணும். ஏன்னா பிச்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு புல்லு இல்ல. அது வெறும் நீ சொன்ன பத்தியா, நம்ம நம்ம 2 பேர் பேசணும். ஒரு பவுலர் வந்து இல்ல, ஒரே இடத்துல பவுலர் போடவே இல்லை. ஆகாஷ் தீப் தான் அந்த பவுலர். ஒரே இடத்துல காயின் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாரு. விக்கெட் ஏதாவது மூவ்மெண்ட் எப்பயாவது கிடைக்கும் ட்ரஸ்ட் பண்ணி போட்டாரு. 4 போதோ 6 போதோ லைனை மாத்தவே இல்லை. ஸோ அதனால இட் பேவ் த விக்கெட் ஆஃப் ஜோ ரூட். ஹாரி ப்ரூக் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எல்லாம் பயங்கரமா எடுத்து கொடுத்தாரு. ஸோ தட் ஷோஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அஸ்தீப் தான் சொன்னாங்க. பட் அவங்க ஆகாஷ் தீப் என்னமோ பார்த்து ட்ரஸ்ட் பட் இட் பெய்ட் ஆஃப். ஸோ லார்ட்ஸ்க்கு போறப்போ இப்போ பயங்கரமா இருக்கும், பயங்கரமான கான்பிடன்ஸ் இருக்கும். அவர் பும்ரா பேக் அபிஷியலா சொல்லவே சொல்லிட்டாரு கீழே, பும்ரா வில் பி பேக் சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து என்னன்னா அவங்க சென்ட்டுக்கு ஆடுறாங்க, அவங்க சென்ட்டுக்கு ஆடுறேன்னு சொல்லி ஆப்போனன்ட் ரொம்ப பயந்துட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அகைன் இப்போ லார்ட்ஸ் எப்படி பிச் கொடுக்க போறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம், பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பட் செம ஹாப்பி. சுப்மன் கில் வந்து பயங்கரமான கேப்டன்சி பண்ணாரு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சூப்பர். பேசுறதுக்கு இதை பத்தி.
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இவங்க வந்து இப்படி ஆடுறாங்களே பிச்சு, பேசிக்கா இந்த மாதிரி வந்து நாங்க வந்து பிச்சு இப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து சப்பக்கடு கட்டுறாங்க. என்னன்னா இது வந்து சப்கான்டினென்ட் பிச் மாதிரி ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. யார் ரெடி பண்ண சொன்னா? நீங்க தானே பண்ணீங்க. இல்ல இல்ல இது இன்னொன்றா இது அவங்க பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, flat அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட கேமுக்கு நிறைய ஆடிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பெல் ஸ்டோக்ஸ் பேசுறான்டா. எனக்கு அதுதான் பெல் ஸ்டோக்ஸ் வந்து பேசுறாரு. இது வந்து லுக்ஸ் லைக் சப்கான்டினென்ட் பிச். சப்கான்டினென்ட் பிச் எப்படிடா அவனுக்கு பிளாட்டா இருக்கும்? நீ பாகிஸ்தான் மட்டும் சப்கான்டினென்ட் எடுக்கவே கூடாது. அவங்க எப்பவுமே பிளாட் தான். நீ ஸ்ரீலங்காவில வந்து ஆடி இருக்கியா? பங்களாதேஷ்ல வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்களா? இந்தியாவில் ஆடி இருக்காங்களா? டேர்ன் ஆகும். இவங்களுக்கு வந்து பயங்கரமான டிஃபென்சிவ் மேட்ச் மாப்ள. சரி இப்ப இல்லடா, சொல்லணும்னு இது நினைச்சேன். ஆக்சுவலா இது சப்கான்டினென்ட் கிடையாது, இது வந்து பிளாட் ட்ராக். அவங்களோட பேஸ்பால் வந்து இதுக்கு பழக்கப்பட்டு ஆடிடுவோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஆடிட்டாங்க, இந்த தடவை அவங்களால ஆட முடியல. பட் இந்தியா கம்ஃபர்டபுளா ஆட்டாங்க. அரௌண்ட் 600 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, கரெக்ட். 650 கிட்ட. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா இப்போ வந்து டிக்ளேர் பண்ணலன்னா இந்தியா கிட்ட 1000 ரன்ஸ் போர்ட் போட்டிருப்பாங்க. அவ்வளோ பேட்டிங் பவரா இருந்தாங்க லாஸ்ட் டைம். அவங்க என்ன பண்ணணும், இந்த நம்ம பண்ணிருக்கோம் சிம்பிள், அவ்வளவுதான். ஆனா என்ன, லாஸ்ட் டைம் அவங்க நம்ம பவுலர்ஸால விக்கெட் எடுக்க முடியல. அந்த இயர்லி இன்ரோட்ஸ் கிரியேட் பண்ண முடியல. ஒரு 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் அப்ரண்டா எடுக்கணும். அப்பனா தான் அந்த, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் டெய்லி ஆடுறாங்க, கிளியர் ஃபோர்த் பண்ணாங்க. இன்னிங்ஸ் ஆடுறாங்க. அந்த ஒரு இன்ரோட்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நீ அவங்கள பிளாக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வர்ற கேச்சஸ் வந்து நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸா ரேரா தான் வருது, அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அழகா இது பண்ணி ரன் த்ரூ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க இப்ப பாரு, இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுவாங்க திரும்ப. இப்ப இந்த மாதிரி பிளாட்டா போட்டு Green top தான். மாட்டிக்கிட்டாங்களா, அடுத்த தடவை கிரீன் டாப் போவாங்க. ரொம்ப லாஸ்ட்ல ரொம்ப கிரீன் டாப் போக மாட்டாங்கன்னு கேட்டா, ஒரு மாதிரி மீடியம் கிரீன் டாப் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க பவுலிங் வந்து பவுலர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது இந்த பர்டிகுலர் இதுல. ஏன்னா பெருசா ஒரு இங்கிலீஷ் பவுலர்ஸ் வந்து அந்த இங்கிலீஷ் சீமிங் கண்டிஷனே போட்டு போட்டு பழகுனவங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அவங்க பார்த்துருக்கியா, இப்போ இந்தியாவில் விட்டாங்கன்னா, இப்போ இந்த இது வந்து இப்போ இல்லை, முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு. அந்த ஹோகார்ட், அப்புறம் ஹாமிசன் ஒருத்தர் இருப்பார் அந்த காலத்துல, ஹார்மிசன் சொல்லிட்டு அவரு, ஹோகார்ட். ஸோ இவங்க சேமே. எல்லாமே இப்ப ஹைட்டு நீ அந்த சொல்றது மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டியன் ஆக்ஷன்ல போடுவாரு ஹார்மிசன். ஸோ அந்த பவுலர்லாம் இங்கிலாந்துல சூப்பரா போட்டுருவாங்க. அந்த டிஜிசல்னு போட்டு ஒரு மாதிரி கிரவுண்ட் இருக்கும், லார்ட்ஸ் எல்லாம் செமையா போட்டிருப்பாங்க. டிம் இந்தியாவுக்கு கிருஷ்ணன். வரும்போது டிம் பிரஸ்னன் அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது பெருசா விக்கெட் எடுக்க முடியாது. வீரேந்தர் சேவாக் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க பிளாட் ட்ராக்ஸுக்கு வந்து தே நீட் டு அடாப்ட். அதை தான் அவங்க மாட்டிட்டாங்கன்னு தோணுது எனக்கு கேட்டா. அதுல அவங்க வந்து இந்தியா வந்து ஒரு இந்தியா வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்ல ஒரு பெருசா பேட்டிங் அட்டாக் இல்லைன்னு ஒரு பாகிஸ்தான் மாதிரி இடம் போட்டாங்க. பிளாட் ட்ராக்ல நம்ம அடிச்சிடலாம் ஈஸியான்னு சொல்லி. பட் இங்க வந்து தட் ஷோட் சுமன் கில் என்ன சொன்னாருன்னா, இந்த சீரீஸ்ல நான் கேப்டனோட பேட்டரா வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு பேட்டர் ஒரு கேப்டனா ஆடிட்டாருன்னா அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கான்பிடன்ஸ் அப்படியே வந்து டீமுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டாரு. செம்ம இன்னிங்ஸ். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிளாட் ட்ராக்ல அடிக்கிறாங்க அப்படிதான் வந்து சொன்னாங்க. சரி, பிளாட் ட்ராக்ல அடிச்சாலும் ரன் தான். 200 ரன் உன்னால அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. அந்த போடுறது ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயரோ இல்ல செகண்ட் டிவிஷன் பிளேயரோ அது கிடையாது. எல்லாம் ப்ரூவன் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வித் அந்த ஒரு கேப்டன்சி ட்ராக் ஆகும். 200+ அடிச்சிருக்காரு. ஹி ப்ரூவ் பேக் தென். இப்போ என்ன சொல்றது, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க டான் பிராட்மன் ஒரு ரெக்கார்டை உடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. 970 ரன் 920 ரன் வச்சுக்க பிராட்மேனு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஹீஸ் க்ளோஸ் டு, நான் ஜெய்ஸ்வாலே போன சீசன் கிளியர் பண்ணுவேன்னு நினைச்சேன், அதே இங்கிலாந்து சீரிஸ். பட் இப்போ சுமன் கில் க்ளோஸ் எனஃப் டு சேஸ் திஸ். ஸோ பாப்போம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட்ல தான் டெஃபினெட்லி ஹில் பி கிளியரிங். ஸோ மாஸ்டர் கிளாஸ் கேப்டன்சி, அதாவது அட்டாக்கிங்கா போனாரு. மொதல் டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்க இந்த டெஸ்ட்ல பண்ணல. பண்ணல. என்கிட்ட ரன் இருக்கு, நான் அட்டாக் பண்றேன், நான் அட்டாக் பண்ணி தான் போட போறேன். ஸ்லிப் எடுக்கவே இல்லை மாப்ள. அவங்க பண்ணிட்டு 2 4 அடிச்சா ஸ்லிப் எடுத்துருவாங்க. இவங்க ஸ்லிப் எடுக்கவே இல்லை. அண்ட் குடோஸ் டு கருண் நாயர் கேச்சஸ் ஆல்சோ. கருண் நாயர், கேஎல் ராகுல் எல்லாருமே அவங்க கண்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்து அப்பப்போ இனிஷியேட் பண்ணுவாரு. ஓகே நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே பிச்சிங் பண்ணிட்டே இருப்பாரு எப்ப தேவையோ. ஸோ டீமே ஒரு மாதிரி பயங்கரமா, அது என்ன சொல்றது, பயங்கரமா ஜெல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஒரு டிரான்சிஷன்ல இப்படிதான் டீம் இருக்கணும்னு ஆட்டாங்க. அண்ட் இங்கிலாந்துமே அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன், பவுண்டரியை கூட வந்து சின்னது பண்ணாங்க மாப்ள. காரணம் வந்து இந்தியா பேஸ்பால். வந்து முதல்ல 2 ஸ்பின்னர் ஆட போறேன்னு சொல்லிட்டு ஸ்பின்னரை நெகோசியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பவுண்டரி சின்னது பண்ணது. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆப்போசிட்ட வந்து இது உங்க ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க ஆடலாம், ஆப்போசிட் வீக்னஸ்க்கு நீங்க ஆடவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் கேம். எஸ்பெஷலி நீ T20ல கூட இப்படி ஆடிடலாம், ஏன்னா 4 ஓவர் தள்ளின. டெஸ்ட் மேட்ச்ல அப்படி கிடையாது. சோ அதை வந்து அவங்க ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்தியா கொஞ்சம் குறைச்சி எடை போட்டாங்க பும்ரா இல்லாம. நம்மளும் தான் எல்லாருமே தான் பண்ணாங்க. பட் அதை வந்து மேஜிக்கா வந்து எதுவுமே இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்களுக்கு பயங்கர ஷாக். இப்போ லாஸ்ட்ல அவங்களுக்கு ரெக்கவரி டைம் கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் 300 ஓவர்ஸ்க்கு மேல ஃபீல் பண்ணிட்டாங்க. 300 ஆமா ஸ்கோர் ஆமா. கிட்ட ஃபீல் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பண்ணிட்டதப்போ உங்களுக்கு ரெக்கவரி டைமே கிடைக்காது. சோ இப்ப லாஸ்ட்ல வந்து எப்படி ஆட போறாங்கன்றதா பெரிய கொஸ்டின் மார்க்.
ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஆனா இந்தியா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஃபீல் பண்ணவே இல்லை பெருசா. இங்கிலாந்து தான் ம். பயங்கரமா டயர்டு, பேட்ஸ்மேன்ல இருந்து ஃபீல்டர்ஸ்ல இருந்து எல்லாமே டயர்டு. அவங்க லாஸ்ட்ல டைமே கிடையாது, 3 நாள் தான் இருக்கு. பாப்பா ஓகே. என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அவங்க நியர்லி 150 ஓவர்ஸ் வந்து இப்ப இங்கிலாந்து ஆடினா பாத்தீங்கன்னா அவன் 500 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனா அவன் அடிச்சது 100 ஓவர்ல அடிச்சிருப்பாங்க 500 ரன். நம்ம 500 கொடுத்தாலும் 100 ஓவர் அடுத்து போல் பண்ணிட்டு போயிடும். இதே இது இந்தியா 500 600 அடிச்சாங்கன்னா 150 180 ஓவர்ஸ் ஒரு 3 பால் தாங்குற வரைக்கும் ஆடுவாங்க கேம். ஆடிட்டு அதுக்கப்புறம் கேம் வரும்போது உனக்கு இப்ப நீ இப்ப நினைச்சு பாரு, நீ செகண்ட் இன்னிங் ஆட வர அஹாட் ஆஃப் ஒரு 600 ரன்ஸ் ட்ரையல் பை 600 ரன்ஸ். நீ அந்த 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 பிளாக் ஸ்கோர் போர்டை பார்க்கும் போதே உனக்கு ப்ரெஷர் இருக்கும் எப்படியுமே. நீ ஃப்ரெஷ்ஷா ஆட வரும்போது அங்க பாரு இங்கிலாந்து ட்ரையல் பை 650 ரன்ஸ், ட்ரையல் பை 580 ரன்ஸ், ஒரு மேமத் ஆஃப் ரன்ஸ் வந்து போர்ட்ல நீ பார்க்க பார்க்க உனக்கு ப்ரெஷர் தான். அது நீ யாரும் ப்ரெஷர்னு சொல்லவே வேணாம். அது அது அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்கும். பட் லாஸ்ட் டைம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா நம்ம டெய்ல ஈஸியாக காலி பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இதுதான் தப்பு பண்ணோம். டெய்ல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த லோயர் ஆர்டர் இப்போ ஜடேஜாவோட 89 செம்ம வைட்டல் கான்ட்ரிபியூஷன். சமத்து. வெரி வெரி வைட்டல் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா அவர் ஸ்பின் அவரோட நீங்க ரஃப்ல போடல அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தாலுமே ஒரு பேட்டரா அந்த ஒரு 7th பொசிஷன்ல வந்து ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர் ஜடேஜா. அண்ட் வித் பேட் 89 நல்ல செஞ்சுரி, டிசர்வ் செஞ்சுரி, பட் மிஸ் பண்ணிட்டாரு. பட் குடோஸ் டு ஜடேஜா ஃபார் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் 89. அண்ட் ஆல்சோ டு பி ஃபாலோட் பை வாஷிங்டன் சுந்தர், அவரோட ஒரு 31 ரன்ஸ். அந்த 2 கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒரு பேட்டர் கிட்ட இருந்து சுப்மன் கில்ங்கிற ஒரு பேட்டர் ஆடிட்டு இருக்கும்போது சைட்ல கொடுக்கும்போது ஸ்கோர் டிக் டக் டக் டக்னு ஏறிட்டே போகுது. அந்த லோயர் எண்ட்ல இருந்துமே ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்தனால இந்தியா ஈஸியா ஒரு 600 அடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் இதே தான் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா 451க்கு பண்டில் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக 600ன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் ரன் போட்டிருந்தாங்க. ஒரு 450 500 டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா அழகா ரன் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து வந்து டிஃபென்ஸ் ஆடவே மாட்டாங்க. ஒரு நாள் கொடுத்தாலும் இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் அடிக்க தான் போவாங்க. ஆல் அவுட் ஹிட் ஆர் மிஸ். அவங்க டிஃபென்ஸ் ஆடணும்னு நினைச்சாலுமே அவங்களால ஆட முடியாது. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸே பண்றது இல்லை. ஒன்லி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி, சாரி ஒன்லி அட்டாகிங் ஸ்ட்ராட்டஜி, ரன்ஸ் ஆன் போர்டு மட்டும்தான் போடணும்னு பார்த்துட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பிரைம் ஆஸ்திரேலியன் நல்லா பண்ணுவாங்க. 1999ல இருந்து 2007 வரைக்கும் ஒரு பிரைம் ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஒரு படை வந்து நீ என்ன அடிக்கிறியா டபுள் ரெண்டு ரெண்டு நீ ஒரு பஞ்ச் என்ன பண்ணினா நான் 2 பஞ்ச் ஒன்னு பண்ணுவேன், கவுண்டர் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. பட் வெல் ரிமெம்பர் they are also even capable to hold the innings for the entire 90 overs. அந்த ஒரு ஹாஷிம் அம்லா, எபிடி வில்லியர்ஸ் 2015 டெல்லி நாக்பூர்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி the same thing can be done by ஹைடன், பாண்டிங், வாட்சன், சாரி சைமன்ஸ், கில்கிறிஸ்ட் எல்லாராலையும் பண்ணவும் முடியும். அட்டாக்கிங்கும் பண்ண முடியும், கிளார்க் எல்லாராலையும் பண்ண முடியும். பட் இது அந்த பர்டிகுலர் எபிலிட்டி இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து லேக் பண்றாங்க இந்த தடவை. 2 பேருக்கு இருக்கு மாப்ள, 2 பேர். ஒன்னு ஜோ ரூட், ஒன்னு ஒலிபாப். இவங்க 2 பேரை வந்து அவங்க கேம் ஆட விட்டா பரவாயில்ல. 2 பேரும் வந்து அந்த லெக் லான்சஸ் ரொம்ப ட்ரை பண்றாங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த லெக் லான்சஸ் வந்து எப்பன்னா உனக்கு அந்த ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அதான் நான் சொன்ன சுமன் கில் அட்டாக்கிங் கேப்டன்ஸ் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க இந்த கேப்ல அடிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணிட்டு பால வந்து டெம்பர் அடிக்கிறதுக்கு. ஸோ அடிக்க போய் அவுட் ஆகிறதா நிறைய. நீ எதுவுமே வந்து ஒரு டிஃபென்ஸ்ல அவுட் ஆகி இங்கிலாந்து பார்க்கவே இல்லை. ப்ராப்ளி செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்துக்கலாம். எல்லாமே அடிக்க போய் தான் அவுட்றாங்க. ஸோ அந்த அடிக்கிறதுக்கு டெம்பர் மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணி அந்த ஒரு இடத்த காலியா விட்டாரு வெக்கெட்டா லெக்ல. நீ முடிஞ்சா இங்க அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஆஃப்ல போடுறப்போ ஆப்வியஸ்லி அவங்க அடிக்கிற பால் பேக் பால் அப்ரோச்ல நான் சுத்ததான் போவேன்னு சொல்லிட்டு இப்படி சுத்த போறாங்க. தென் பால் வந்து இன்கமிங் டெலிவரியா வந்து விக்கெட் ஆகுது. ஸோ ஓலிபோக்கும் நடந்தது, ஜோ ரூட்க்கும் நடந்தது. இவங்க நான் இந்த 11 பேர்ல 2 பேர் விக்கெட் ப்ரொடியூசர்னா 2 பேர் சொல்லுவேன். ஆடர், பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட், ஒலிபோப். பிகாஸ் தேர் கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். அவங்க நின்று தான் இந்த மேட்ச் டிரா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 2 விக்கெட் தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜடேஜா பத்தி நீ சொன்னல வேலிட் மேட்ச். நிறைய பேர் ஜடேஜா ஏன் டெஸ்ட்னா காட்டுறான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. மீன் அவங்க ஃபேன் பேஸை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஸோ ஜடேஜா வந்து என்ன இப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு அப்படிதான் டெஸ்ட் மேட்ச் ஆடணும். அவரோட மெத்தட்ல ஆடுறாரு. பால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பவுலர்ஸ் சென்று டயர்ட் ஆக்குற ரோல் வந்து ரொம்ப குரூஷியல். ஃபீல்டர்ஸ் அந்த பவுலர்ஸ். ஸோ அதை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதை போய் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுன்னு சொன்னா பயங்கர ரஃப்லியும் நிறைய போட்டாதான். அவரோட அன்வேல்யூபிள் கன்ட்ரிபியூஷன் என்னன்னா, அதான் இன்வேல்யூபிள் கன்ட்ரிபியூஷன் என்னன்னா அவர் போடுற ஓவர்ஸ். ஒரு ஓவர் 1 நிமிஷத்துல போடுறாரு. அதனாலதான் வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட முடிஞ்சது, விக்கெட் எடுத்தாரு. சோ இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இன்வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு ஓவர் அவ்வளவு குயிக்கா போடுறது கேப்டனுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? ஓவர் ரேட் கம்மியாகும். அண்ட் ஓவர் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்து விக்கெட் எடுக்க முடியும்.
அது அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வாலுபிள் கண்ட்ரிபியூஷன் டெஸ்ட் மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சும்மா விக்கெட் எடுக்கலன்னு மட்டும் அவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட ரோல் அந்த மாதிரி அப்ரோச்சஸ் இருக்கு. பிச்சில் கொஞ்சம் ரஃப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. பட் விக்கெட் அன்பார்ச்சுனேட்லி விழல. அதை வந்து உடனே வந்து இவரையும் வந்து இல்ல தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அந்த எஸ்பெஷலி நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு 300 பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் டு 320 330 வந்து இவங்க ரெண்டு பேரே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர், சுமன் கில், ஜடேஜா. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் தான் வி மேட் தி விக்டரி. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு யங் டீம் வந்து இது மாதிரி வின் ஆகுறதுன்றது. அண்ட் எல்லா லெஜன்ஸுமே வந்து போட்டிருந்தாங்க இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் விக்டரின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே லாஸ்ட்ல கண்டினியூ வச்சுன்னா தென் அப்படியே பேக் டு பேக் பும்ரா அவார்டை வச்சு சீரியஸ் ஃபீல் பண்ணிடலாம். சூப்பர். அதுதான்டா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீ இப்போ சோயப் பஷீர் வந்து இங்கிலாந்துல என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 45 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. 45 ஓவர்ஸ் போட்டு அவருமே பெருசா எங்கேயுமே டேர்னோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. பட் ஸ்டில் அந்த ஒரு எண்ட்ல இருந்து போட்டுட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் டே ஒரு ரெயின் ப்ரெடிக்டபிள் டே, ரெயின் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் செஷனை வந்து பிளாக் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு மொத்தமே 80 ஓவர்ஸ் தான். 80 ஓவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் இருந்து நீ இந்த மாதிரி சக்கு சக்குன்னு ஓவரை போட்டு கொடுத்தாதான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ட்ரை பண்ணலாம், ஒரு அது மாதிரி ஒரு ஒரு கொடை கிளம்பி அந்த மாதிரி தான் ஒரு அவுட் ஆக முடியுமே தவிர ஒரு ஜென்யூனா ஒரு ஆஃப் பிரேக்ல குத்தி உள்ள போய் ஸ்டிக் அந்த ஆஃப் ஸ்டம்போட பையில தட்டுறது அந்த மாதிரி ட்ரீம் டெலிவரிலாம் இங்க பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு ஓவரை போட்டுட்டு அவரோட கொடுத்த கான்ட்ரிபியூஷனை அவர் வந்து பண்றதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மற்றவங்க வந்து சிப்பின் பண்ணி விக்கெட் எடுக்க முடியுது. நீ ஜடேஜாவையே 5 வரோ 6 வரோ எடுக்க சொல்லணும்னு நினைச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் சி சொல்றவங்க ஒரு சொல்லிட்டு தான் விக்கெட் இருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் தட் டூ அந்த ரஃப்ல கிரியேட் ஆகணும். அந்த ரஃப் இப்ப ரஃபுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, ரஃப் அவங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ரஃபே நெகோசியேட் பண்றாங்க முன்னாடி வந்து ஆடி. ஸோ அன்லக்கி தான் சொல்ல முடியும். மற்றபடி ஜடேஜா மேட் இஸ் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கேம் என்ன சேஞ்சஸ் நம்ம நாளைக்கு பேசுவோம் ப்ரிவியூல என்னன்னு சொல்லிட்டு. மற்றபடி கன்வென்ஷனல் வெற்றி இங்கிலாந்து வந்து இதுக்கப்புறம் எப்படி யோசிப்பாங்கன்னே தெரிய முடியல. அண்ட் ஐ தாட் கஸ் ஹட்டிங்சன் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஜோஃப்ரா இருக்காங்க. கஸ் ஹட்டிங்சன் வந்து இஸ் டபுள் டபுள் டியூட்டி பிளேயர். அவருமே ஆமா. வந்து கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஸ்விங்கு நல்லா கொஞ்சம் நல்லா பவுலிங் ஆகும். போடுவார். ஸ்விங் கொஞ்சம் நல்லா ஆகும். ஸோ ப்ராபப்ளி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீ காலையில அனௌன்ஸ் பண்ணுங்க. பார்ப்போம் நாளைக்கு ப்ரிவியூல நம்ம என்னன்னு பேசுவோம். மற்றபடி அவங்க சேஞ்ச் ஸ்டேட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஆமா, லெட் சி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வருவாரு, அட்கின்சன் உள்ள வருவாரு, பிரைடன் கார்ஸ் வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன். லெட் சி எப்படி போகுதுன்னு ப்ரிவியூல பேசலாம். ஸோ அஸ் அ இந்தியன் ஃபேன் வி ஆர் ஆல் சோ மச் ஹாப்பி டு ஹாவ் திஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட் மேட்ச். நல்லா செமையா போச்சு. இப்போ 1-1 அப்படின்னு ஒரு டைல இருக்கும். அடுத்த இருக்கிற 3 மேட்சுமே சூப்பரா இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸே பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும். லெட் சி இங்கிலாந்துல வந்து இந்தியா தன்னோட மார்க்கை பதிக்கிறாங்களா, டிராஃபியை வின் பண்றாங்களான்னு தெரிஞ்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய்.